தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், மாலையில் மூமினாகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன விளக்கம்? யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. இந்த துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விலை பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அர்ப்பணிப்பார்கள். இந்த துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக, காசுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விடுவான், தொழிலுக்காக அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை விடுவான், உறவுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்களுக்கு கடமையாக்கிய முறைபாடுகளை, ஒழுக்கங்களை, ஆடை முறைகளை விடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒரு நிகழ்வுதான் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்தை சுற்றி கொண்டிருக்கிறார். காஃபிர்களுடைய முயற்சியால் அல்லது முஸ்லிம்களில் சிலர் ஈமான் இல்லாத சில முஸ்லிம்களுடைய முயற்சியால் இன்று குர்ஆன் சுன்னா முஸ்லிம்களிலிருந்து எடுபடுகிறது. அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அல்லது அவர்களுடைய விருப்பத்தின் காரணமாக கணவன் ஹிஜாப் அணிய அனுமதி மறுத்தால் அந்த பெண்ணும் ஹிஜாபை மறுத்து விடுகிறார். கணவன் தொழுகைக்கு அனுமதி மறுத்தால் அந்த பெண்ணும் தொழுகையை மறுத்து விடுகிறார். அல்லது அவள் வேலை பார்க்கக்கூடிய தொழில் அல்லது அவருடைய குடும்பத்துடைய அந்த கணவனுடைய தொழில் அந்த கணவனை தொழுகையிலிருந்து தடுத்து விடுகிறது என்றால் அந்த தொழிலை அவர்கள் அனுமதிக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமைகளை காஃபிர்களுடைய சமரசத்திற்காக அல்லது ஈமான் இல்லாதவர்களுடைய சமரசத்திற்காக அல்லது உலகத்துடைய அற்ப இன்பங்களின் சமரசத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை பற்றி தான் சொல்லுகிறான். ஷைத்தான் தங்களுடைய தோழர்களுக்கு வஹீயின் மூலமாக செய்தி அறிவிக்கிறான். அவர்களிடத்தில் முஜாதலா செய்யும்படி, வாக்குவாதம் செய்யும்படி, அவர்களுடைய வாக்குவாதத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு அவர்களுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்களும் திட்டவட்டமாக அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் தான். அதனால் என்ன வெளிப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு கடுகளவு உள்ள சட்டமாக இருந்தாலும், ஒரு மழையளவு உள்ள சட்டமாக இருந்தாலும், உலகத்துடைய யாருடைய விருப்பின் காரணமாகவும் அந்த சட்டத்தை மறுத்தாலோ, அந்த சட்டத்தை ஏற்க மறுத்தாலோ, அந்த சட்டத்தை செயல்படுத்த தயங்கினாலோ அவருடைய ஈமான் முழுவதும் முற்றிலும் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு முழுவதுமான நரகவாதியாக அவருடைய ஈமான் அவருடைய நரகவாதிக்குரிய ஈமானாக அவருடைய ஈமான் உரித்தாகிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு எம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த முஸ்லிம் சமூகத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரண ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் திருமண சபைகளுக்கு சென்றால் ஹிஜாப் அணிய மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு திருமண சபையில் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலமாக அறிவித்திருக்கிறான் போல மஆதல்லாஹ் திருமணத்தில் அவர்கள் திருமண சபைகளில் ஹிஜாப் அணிய தேவையில்லை என்று. ஏதாவது நிகழ்வுக்கு சென்றால் தொழ மாட்டார்கள். அந்த நிகழ்வுக்கு சென்றால் மட்டும் அவர்களுக்கு தொழுகை விடுவிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஏதாவது சட்டம் கொடுத்திருக்கிறான் போல. அல்லது கல்லூரிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க அனுப்பினால் கல்லூரிகளில் மட்டும் அவர்களுடைய பிள்ளைகள் ஹிஜாபை அணிந்து படிக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அவர்களுக்காக சட்டத்தை கொடுத்திருக்கிறான் போல. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இப்படிப்பட்ட நிலைப்பாடு முற்றிலுமான ஈமானை முறிக்கக்கூடிய, ஷஹாதாவை முறிக்கக்கூடிய காரியமாக மாறிவிடும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதியை கொடுத்து கொண்டு இருந்தால் தௌஹீதிலே சமரசம் பேசும் பொழுது முஷ்ரிக்குகள், குஃபார்கள், குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சிலைகளை, உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குகிறோம், எங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அல்லது வணங்காமல் கூட இருங்கள், ஆனால் அதை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள், பொய் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குகிறோம் என்று சமரசம் பேச வந்த பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டத்தின் மூலமாக தெளிவாக அறிவித்தான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். நீங்கள் வணங்குவோற்றை நாங்கள் வணங்க மாட்டோம். முட்டாள்கள், மடையர்கள் நீங்கள். உங்களுடைய கட்டளைக்காக எங்களுடைய ரப்பை மட்டும் வணங்குவதை விட்டு நான் மாறு செய்வேனா? இன்னொரு சமயத்தில் ஜக்காத்தை மட்டும் குறைஷி காஃபிர்கள் மறுத்த பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், நபியே, நாம் உங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அவர்களோடு சாய்ந்திருப்பீர்கள். அப்படி சாய்ந்திருந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் இரட்டிப்பான தண்டனையை உமக்கு கொடுத்திருப்பான் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தீனில் எமக்கு உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஸப்பித் குலூபனா அலா தீனிக வ தஆத்திக்.